வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இந்த விசேட செய்தியிலே சந்திக்கின்றோம். இதில் முக்கியமாக கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்ய ஆளுந்தரப்பு நடவடிக்கை என்று உதய கம்மன்பில தற்பொழுது பதறிக் கொண்டிருக்கின்றார். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க ஆளும் தரப்பு அனத தரப்பு விரும்புகிறது என்றும் உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். ஆளும் தரப்பு அனுர தரப்பு ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்தது. எனினும் நிர்வாகத்தில் உள்ள சில நபர்களும் அந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்று கதை உருவாக்கப்படுகிறது என்று உதய கம்மன்பில தற்பொழுது பதறிக் கொண்டிருக்கின்றார். இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை குண்டு தாக்குதல்களுடன் நினைக்கும் வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த சேனல் 4 ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுகளை அந்த குழு நிராகரித்ததாக உதய கம்மன்பில தற்பொழுது சொல்கின்றார். ஆளும் தரப்பு அறிக்கையை புறக்கணித்து தவறான கதையை முன்வைப்பதாக கம்மன்பில குற்றம் சாட்டுகின்றார். ஆளும் தரப்பு சதித்திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மௌலானா, இதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம். அசாத் மௌலானா தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார். ஆய்வாளர் நிலாம்தீன் இந்த விடயம் தொடர்பாக 2 நேர்காணல்களை, முக்கியமாக நேர்காணல்களை எமக்கு தந்திருந்தார். அது நேர்களுக்கு தெரியும். ஆகவே அசாத் மௌலானா கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட போகிறது என்கின்ற தகவல்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் உதய கம்மன்பில தற்பொழுது பதறிக் கொண்டிருக்கின்றார். கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் தற்பொழுது செய்தியாளர்கள் மத்தியில் பரவலாக தெரிகிறது. அசாத் மௌலானா மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார் என்றும் உதய கம்மன்பில குற்றம் சாட்டுகின்றார். அசாத் மௌலானாவின் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை கட்டுப்படுத்தி வைத்ததோடு புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்கு அவர் இலங்கைக்கு திரும்புவதற்கு ஆளும் தரப்பு உதவுகிறது என்று உதய கம்மன்பில குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அசாத் மௌலானா கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் நடைபெறுகின்ற விடயங்கள் என்னவாக இருக்கும் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே பிள்ளையான் கைது செய்யப்பட சாத்தியம் இல்லை என்று நிலாம்தீன் அவர்கள் கூறுகின்றார், ஏற்கனவே கூறியிருக்கின்றார் ஆய்வாளர். ஆனால் கோட்டாபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை, விரிவான செய்திகளை இன்று நிலாம்தீன் அவர்கள் உடனடியாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக எங்களுக்கு தருகின்றார். வணக்கம். இந்த கிளை ஒரு புதிய தகவலுடன் இலங்கையின் அடி திணைக்களத்தில் நேற்று அரங்கேறிய பல விடயங்களை நாம் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகின்றேன். நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் மிக அரசாங்கத்துக்கு மிக மிக பிரபலியமாக அல்லது மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்ற ஒரு சாட்சியாளர் கல்முனை பகுதியைச் சேர்ந்த ஆசாத் மௌலானா. இந்த ஆசாத் மௌலானா என்பவர் யார்? மட்டக்களப்பு பிள்ளையானின் சுவினசிரதிகள் சந்திரகாந்தன் அவரோட செக்ரட்டரியா இருந்தார் இல்லையா, அவரோட பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தார். பல விடயங்களில் அவர் இருக்கின்றார், டீலா இருக்கின்றார். எனவே அவர் ஒரு முக்கியமான ஒரு தடைய சாட்சியாளர்னு சொல்லலாம். அதாவது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் முக்கியமான புள்ளிகளின் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்ற அல்லது இந்த வழக்கை முற்றுமுழுதாக கொண்டு செல்லக்கூடிய அல்லது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சூத்திரதாரிகளை இனங்காட்டக்கூடிய ஒரு சாட்சியாளர் தான் ஆசாத் மௌலானா. இவரை பற்றி நாங்கள் நிறைய சொல்லி இருக்கின்றோம். நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் ஒரு அரசாங்கத்தின் ஒரு சாட்சியாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக. இவரை உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்லுகின்றேன். இவரை, அதாவது இந்த ஆசாத் மௌலானாவை மோப்பம் பிடிப்பதற்காக இந்த மேஜர் ஜெனரல் சுரேஷால் இருக்காரு இல்லையா, அவர் ஜெர்மன்ல போய் லேர்ன் பண்ணி சுவிஸுக்குள்ள போய் திரிஞ்சார். எதற்காக? அதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய உளவு தகவல்கள். நாம் உங்களுக்கு மீண்டும் அதை கொண்டு வர போகின்றோம். அடுத்த கட்டம் என்ன? இந்த மேஜர் ஜெனரல் சுரேஷாலி என்பவர் யார்? அவர் கோட்டையர் காலத்திலிருந்து இராணுவ பிரிவின் ஆர்மி தரப்பில், அது வழங்கணும் போலீஸ் தரப்பு அல்ல, இராணுவ தரப்பின் ஆர்மி தரப்பின் ஒரு இன்டெலிஜென்ஸ் தலைவர் மேஜர் ஜெனரல். இப்ப இவர் ஊடாகத்தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கலாமோ என்று மிகப்பெரிய வட்டங்களில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இது இந்தியாவும் உள்வாங்கப்பட்டிருந்தது. நான் நிறைய அது இந்தியாவுக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கின்றேன்.
அதனால் இந்தியா தான் இப்போது அவரை காட்டி இருக்கின்றது எந்த இடத்திலிருந்து. இவர் இப்போது இந்த ஆசத் மௌலானா என்பவர் யார்? அவர் இப்போது சுவிட்சர்லாந்து நாட்டுக்குள் ஒரு அரசியல் புகலிடம், அரசியல் தஞ்சம் கோரி அங்கு இருக்கின்றார். அவர் இப்பொழுது நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா 2 நேர்காணலில். அவர் ஒரு சாட்சியாக மாறினால்தான் இந்த வழக்கை நாங்கள் எடுத்து செல்ல முடியும், இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அளவு இப்போது வந்திருக்கின்றது. இந்த வாரமே சுவிஸ் எம்பசி, சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் இலங்கையின் சிஐடி தரப்பும் இமிகிரேஷன் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது சுவிஸ் என்பது உலகத்தின் 1வது இலக்கத்தில் இருக்கின்ற அசைலம் கண்ட்ரி இல்லையா? அந்த நாட்டில் ஒருவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அசைலம் கோரி இருப்பதால் அவரை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு நாங்க சொன்னோம் இல்ல, ரெட் கிராஸ் மூலமாக கொண்டு வரலாம் என்று, அல்லது ஐநா மன்றத்தின் அதிகாரிகள் மூலமாக ஒரு நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றது. அதற்காக முதல் கட்டமாக இவருக்கு இந்த ட்ராவல் பேர்ன் இருக்கு இல்லையா, என்னது போக்குவரத்து தடை, பாஸ்போர்ட் வரையில போக இல்லையா, அதை அவங்க இந்த வாரமே கல்முனை எம்சி இந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து அதற்கான தடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் இருந்து. அதுவும் அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த இவர் அசாட்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டால் மிகப்பெரிய தலைகள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவருக்கு மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தலும் இருக்கின்றது. இதை நன்றாக எமது நேர்களும் மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன? உதய கமன்பில் இவர் யாரு? கோட்டையரு கூட பயணித்த ஒரு எம்பி. இப்ப இவர் கொக்கரிக்கின்றாரு. அதாவது இவர முழு நோக்கம் அசாட் சாலியை நாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது என்று நிற்கின்றார். பாருங்கள், இங்கதான் இருக்குது. அப்படி கொண்டு வரப்பட்டால் கோட்டபய ராஜபக்சேவரும் இதில் மாற்றுவதற்கான அல்லது இவரை சிக்க வைப்பதற்கான ஒரு பணிகள் நடக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் உதய கம்பன்வேல புலம்புகின்றார். அப்ப இதை மக்கள் இதையும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகள் நாட்டுக்குள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக நடைபெற போகின்றது. ஏகப்பட்ட செய்திகள் வெளிவராத செய்திகளாக வரப்போகும் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டம் என்ன? இப்பொழுது இந்த விடயத்தில் அரசாங்க தரப்பால் ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர், முன்னாள் விமானப்படையின் ஒரு தளபதி மற்றும் மிக முக்கியமான சட்டத்தினுடைய 3 கொண்ட ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு தான் இங்க சரியாக இயங்கியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அதனால அடுத்த கட்டம் என்ன? இலங்கையின் புலனாய்வுகளுக்கு உட்பட்ட தகவல்களை சனல் போவில காட்டி போட்டாங்கள், வெளிக்கொண்டு வந்தார்கள். அதனால் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை படைகள் பற்றி அவதூறாக பேசப்பட்டிருப்பதாகவும் அதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அசாட் மௌலானாவை இங்கு கொண்டு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவர் அடுத்த வாரமே இங்கு வரவிற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதில் கோட்டையர் சிக்குவாரா, சுரேசாலி சிக்குவாரா போன்ற விடயங்கள் மிக அதிகமாக இங்கு புதந்திரி இருக்கின்றது. அதை நாம் மிக விரைவில் வெளிக்காட்டுவோம். இப்பொழுது கல்முனையில் தான் இவருடைய 2வது மனைவி, யாரு? அசாட் மௌலானாவின் 2வது மனைவி என்பவர் கல்முனை பகுதியை சாய்ந்தமறு பகுதியை சேர்ந்தவர். அவரை 2வது திருமணம் முடித்தது சட்டவிரோதமாக ஒரு கும்பல் மூலமாகத்தான் அது வெளிப்பட்டிருக்கின்றது. ஏமாற்றி அவர் ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாலும் இவர் மேஜர் என்பதால் அது ஒரு பெரிய விடயமாக வராது. அவருடைய மெரிட் சர்டிபிகேட் போலியாக தயாரிக்கப்பட்டதாகத்தான் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றார். அது ஒரு போலீஸ் கேஸுக்குள்ளா இருக்கும். எனவே இதில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. எனினும் இது சம்பந்தமாக நான் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு முழுமையான செய்தியாக தரப்போகின்றோம், ஒரு நேர்காணலாக தரப்போகின்றோம். இது நேற்று அரங்கேறிய விடயத்தை நாங்கள் இன்று உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் இது வேறு கோணத்திலும் பார்க்கலாம் மக்களே. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் பிள்ளையானை சிக்கி வைப்பதற்கான முழு திட்டம் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அவர் ஒரு சிறையில் இருந்த ஒருத்தரை இவங்கள் சிக்க வைப்பது என்பதும் இன்னும் ஒரு கேள்விக்குறி. நாம் இது குறித்து பல நேர்காணல் சொல்லியிருக்கின்றோம். ஒருபோதும் பிள்ளையானை சிக்க வைக்க முடியாது. ஏனெனில் அவர் உத்தியபூர்வமாக ஒரு குற்றவாளியாக அல்லது ஒரு சந்தேக நபராக, வழக்கு முடியாட்டி சந்தேக நபர் தானே, அப்ப சந்தேக நபராக மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள் உத்தியோகபூர்வமாக இருந்த ஒருவர் இயங்க முடியாது, சட்டபூர்வமாக இயங்க முடியாது. அப்படி இயங்கினாலும் கூட அதை நீதிமன்றம் நிரூபிக்க கூடாது, நிரூபிக்க முடியாது. 2 விதம் இருக்குது, நிரூபிக்க கூடாது, நிரூபிக்க முடியாது. ஏனெனில் அப்படி நிரூபிக்கப்படுமானால் சிறை அதிகாரிகளும் சிக்க வேண்டி வரும். எனவே இதில் பிள்ளையான் தப்பு இருக்கான
மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளையானை சிக்க வைக்க போனால் அந்த காலத்தில், அதாவது மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள் பிள்ளையான் இருந்த காலத்திலிருந்து அவர் வெளியாகும் வரைக்குமான சிறையின் சாதாரண சிப்பாய் இருந்து சிறைக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் சிக்க வேண்டி வரும். அடுத்து இன்னொரு விடயம் இருக்கின்றது. இப்ப இவர்கள் சுரேஷ் சாலி அல்லது இன்னும் பிள்ளையான் மற்றும் இவருக்கு அசாத் மௌலானாவுக்கு நெருக்கமானவர்கள் யாரெல்லாம் பேசினார்களோ, எந்த தொலைபேசி வலையமைப்பு ஊடாக பேசினார்களோ அதையெல்லாம் ரெக்கார்டிங் எடுக்க முடியும். இந்த ரெக்கார்டு, இந்த டயலெக்ட் கம்பெனி, அதை நாம குறித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. அந்த டயலெக்ட் கம்பெனிக்கு பொறுப்பான ஒரு டைரக்டர் ஜெனரல் அல்லது மேனேஜராக இருக்கணும், ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் என்ற ஒருவர் இப்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதியின் ஒரு பாதுகாவல் ஒரு ஆலோசகராக, மன்னிக்கவும், ஒரு ஆலோசகராக வந்திருக்கின்றார், அட்வைசராக வந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே இந்த மாதிரி இவங்களோட ரெக்கார்டிங் இல்லைன்னு சொன்னவர், தர முடியாது என்று மறுத்தொருத்தர் இப்பொழுது அனுரை அவர்கள் கூட ஒரு அட்வைசராக இருக்கின்றார். இப்பொழுது அவர் கொடுப்பாரா, அளிக்கப்பட்டிருக்குமான கேள்வியும் வருகின்றது. அப்படியானால் இதில் வேறு ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள, என்ன நோக்கம் என்பதை நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு சொல்லுவோம். அதாவது இது மிகப்பெரிய, இது அசாத் மௌலானா இல்லாமல் இந்த வழக்கை எடுத்து செல்ல முடியாது, முதலாவது பிரச்சனை. அடுத்தது இந்த இந்த இன்கொயரி, இந்த 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 நெட்வொர்க்கையும் கொண்டு செல்ல முடியாது. அது யாரு சொல்லியிருப்பாரு, சாணி அபேசேகர் சொல்லியிருப்பார். அதனால மிக கண்டிப்பாக அவர் ஒரு வேண்டப்படுகின்ற நபர் தான் இந்த ஆசாத் மௌலானா. அப்ப ஆசாத் மௌலானா வாய் திறந்தால் மாத்திரம்தான் யார் யார் சிக்கலாம், சிக்க வைக்க கூடாதுன்னு அவர் தீர்மானிக்கலாம். இப்பொழுது அவர் அரசாங்கம் சாட்சியாக மாறலாம். அப்ப அவருக்கு ஏகப்பட்ட டிஃபெண்டர் மூலமாக எஸ்டே படையெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏனெனில் அவருக்கு மிகப்பெரிய உயர் அச்சுறுத்தல் இருக்கும். மிகப்பெரிய, நாம் இந்த தமிழ் திரைப்படங்கள் பார்ப்பது போன்று மிக முக்கியமான நபர் அவர். அவர் வீடியோ மூலமாக சகல சாட்சிகளும் நெறிப்படுத்தப்பட்டு பதியப்படும், சிஐடியில் பதியப்படும். அவர் நாளை இறந்து போனாலும் கூட, அசாத் மௌலானா இறந்து போனாலும் கூட அந்த சாட்சிகள் ஒரு ஆவணப்படமாக, டாக்குமெண்டாக அது நீதிமன்றத்துக்கு தேவைப்படும். இதையும் எமது நேயர்களும் மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஆனால் அவர் சுவிஸ் அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கின்றது. அவர் நாட்டுக்கு கொண்டு வரலாமா, கொண்டு தர மாட்டோமா என்பதை சுவிஸ் அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனாலும் இவர் ஒரு 300 மக்களின் உயிர் சம்பந்தமான ஒரு சாட்சியாளர் என்பதால் இவருக்கு மேலே சம்பந்தம் இவர் ஆள் பிடிச்சு கொடுத்திருப்பார், அது ஒரு விடயம். இவர் ஒரு முக்கியமான சாட்சியாளர் என்பதால் சுவிஸ் கவர்மெண்ட் நிச்சயமாக இவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனாலும் அவங்க எங்கட நாட்டின் இப்போதைய ஒரு பிரஜை இல்லையா, அவருக்கு இந்த நாட்டில் ஒரு குடிமான தான் அவருக்கு அசைலம் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இல்லையா, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. கிராண்டட் பண்ணப்பட்டால் கிட்டத்தட்ட அவர் ஒரு அந்த நாட்டு சுவிஸ் பிரஜை போன்றவர் தான். கிட்டத்தட்ட ஓரளவாக எடுத்துக்கொள்வேன். அவர் டிராவல் டாக்குமெண்ட் கொடுத்தால் ஓரளவான அவர் அங்க நாட்டுக்கு ஒரு பிஆர் தான், பெர்மனன்ட் ரெசிடென்சி தான். எனவே அந்த நாடு கொஞ்சம் கரிசனை எடுக்கும். இனி இவர் ஒரு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மனித உயிர்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் அவரை சுவிஸ் அரசாங்கம் சும்மாவே தூக்கி போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் பேசுவதெல்லாம் சட்டபூர்வமான விடயங்களா? ஒரு நாட்டின் தன்னை உயிருக்கு அச்சுறுத்தல், உயிருக்கு பாதுகாப்பட்டு தஞ்சம் கோரிய ஒருவரை லேசாக சுவிஸ் எல்லாம் இழக்கிறல்ல. இவர் வந்துகிட்டு ஒரு குண்டு வெடிப்புடன் சம்பந்தப்பட்டவனால் அந்த கிரிமினல் கேஸுகளை இது வருவதால் அவரை லேசாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் அரசாங்க சாட்சியாக மாறினால் அரசாங்க தரப்பால் அவருக்கு வேண்டிய உதவி கிடைக்கும் நினைக்கிறேன். ஆனாலும் இவர் ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு வருவான்னு நான் பார்க்கிறேன். ஏனெனில் மிக மோசம், ஏனெனில் இன்னமும் அதில் இருக்கின்றார்களே. நாங்க என்ன சொல்லி இருக்கின்றோம், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அது மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் சம்பந்தப்பட்டது. அதே ராணுவ தரப்புக்கு நிறைய சம்பந்தமான, இப்ப சுரேஷ் சாலி என்றால் அவருக்கு தேவைப்பட்ட ஆட்களை எங்க எடுத்திருப்பார், ஆமிக்குள்ள எடுத்திருப்பார். இன்னும் ஒன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. எனவே அதுல எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏகப்பட்ட விடயங்கள் பொருந்திருக்கிறது நேர்களே, நாங்கள் ஒரு நேர்காணல் விளக்கமாக தருவோம்.